அவர்களே, நேற்றைய தினத்திலே என்னுடைய மகளை கூப்பிடுவதற்காக தேனி செல்வதற்காக திருமங்கலம் பஸ் ஸ்டாண்டில் இறங்கினோம். அப்பொழுது என்னுடைய பேரன் தண்ணிப்பழம் வேண்டும் என்று அடம் பிடித்தான். சரி என்று தண்ணிப்பழம் வாங்குவதற்காக மணிப்பர்ஸை திறந்து தண்ணிப்பழம் வாங்கி கொடுத்துவிட்டு பஸ் புறப்பட்டு கொண்டு இருந்தது. நான் வேகமாக மணிப்பர்ஸை எடுத்தவள் அங்கனே அந்த இடத்திலே வைத்துவிட்டு பஸ்ஸில் ஏறி சென்று விட்டேன். அப்படி சென்று கொண்டு இருக்கும்போது டிக்கெட் எடுப்பதற்காக பர்ஸை தேடினேன். ஆனால் பர்ஸ் இல்லை என்னிடத்தில். என்ன செய்வதென்று தெரியாமல் கண்டக்டரிடம், சார் அடுத்த ஸ்டாப்பில் என்னை இறக்கி விட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டேன். சரிம்மான்னு சொல்லிவிட்டு அடுத்த ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டாங்க. நான் அதில் எப்படி போகிறது? பஸ்ஸு அடிக்கடி வரலை, வெகு நேரமாகியும் பஸ் வரலை. சரின்னு சொல்லிட்டு நான் நின்றுட்டுருந்தேன். ஒரு மேடம் அங்கிட்டிருந்து ஸ்கூட்டியில் வந்தாங்க. நான் கையாட்டி நிப்பாட்டினேன். அப்போ இந்த மாதிரி விஷயத்த சொல்லி லிஃப்ட்டு கேட்டேன். சரின்னு சொல்லிட்டு ஏற்றிட்டு போய் கொண்டு போய் திருமங்கலம் பஸ் ஸ்டாப்பில் இறக்கி விட்டுட்டு, நீங்கள் போய் மணி பர்ஸ் இருக்கா என்னன்னு சொல்லி பார்த்துட்டு வாங்கம்மா, நான் அது வரைக்கும் நிற்கிறேன், உங்களுக்கு நான் மணி பர்ஸ் தொலைஞ்சிருச்சுன்னா பஸ் பார் தாரேன், நீங்கள் போங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் ஜெபம் பண்ணிக்கிட்டேவும், ஆண்டவரே, ஆனால் அந்த அம்மா பார்க்குறதுக்கு நல்லவங்களாக தெரிஞ்சாங்க. அதனால் என் மனசில் பூரா அவங்க எடுத்து வச்சுருப்பாங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில் நான் போனேன். அதுபோல் அந்த அம்மா நான் முன்னே என் மணி பர்ஸுக்குள்ளே இருந்த ஃபோன் நம்பர்லாம் எடுத்து போட்டு பார்த்துருக்காங்க. ஆனால் அது என் நம்பர் எதுவுமே கிடையாது. சரின்னு சொல்லிட்டு நான் போனோடனே அப்பவும் ஒருத்தவங்களுக்கு யாருக்கோ போட்டுட்ருக்காங்க. போட்டு என்னை பேச சொன்னாங்க. இந்த நீ தாம்மா நான் கேட்டுக்கிட்டு இந்த ஃபோன் போட்டுக்கிட்டு இருக்கேன், இதில் இருந்த நம்பரை எடுத்து அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருந்தாங்க. சரின்ட்டு வாங்கி இந்த மாதிரி என் பர்ஸை காணும், அதனால் என்கிட்ட உங்கள் நம்பர் இருக்கவும் எடுத்து போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சொல்லிவிட்டு அந்த அம்மாட்ட ஃபோனை கொடுத்துட்டு மணி பர்ஸை கொடுத்தாங்க. நீங்கள் உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மான்னு சொன்னேன். ஏம்மா நீங்கள் பச்சை பிள்ளைய வச்சுக்கிட்டு இருந்தீங்க, பாவம் அந்த அம்மா எங்கே போய் எப்படி நிற்காங்களோன்னு சொல்லிட்டு தாம்மா நான் அங்கங்கே இந்த நம்பரை வச்சு ஃபோன் போட்டுட்டு அலையிறேன், நீங்கள் எங்கேம்மா போனீங்க அப்படின்னாங்க. இல்லைம்மா பஸ்ஸு வேகமாக புறப்பட்டுச்சு, நான் அதனால் நான் இந்த மணி பர்ஸ் யாவும் இல்லாமல் நான் வச்சுட்டு போயிட்டேம்மா, பாதி வழியில் போய் திரும்பி வந்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். என்னம்மா நீங்கள் இப்படி செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொன்னாங்க. சரிம்மா, நீங்கள் பர்ஸை எடுத்து வச்சதுக்காண்டி உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஸ்கூட்டியில் ஏற்றிட்டு வந்தாங்களோ அந்த மேடம் நின்றுக்கிட்டு இருந்தாங்க. அவங்ககிட்ட போய் கிடச்சிருச்சு மேடம் அப்படின்னு. சரிம்மா, இனிமேல் அப்படி வைக்காதங்கம்மா, பர்ஸை பார்த்து ஒரு சின்ன பர்ஸில் வச்சு பத்திரமா வச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, சரிம்மா போயிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. அவங்க நல்ல குணம். அதுபோல் அந்த பர்ஸை எடுத்து வச்சுருந்த அம்மாவும் நல்ல குணமாக இருந்தாங்க. எனக்கு உதவி செஞ்சதுக்காக அவங்களுக்கு நான் ரொம்ப நன்றி சொன்னேன். இந்த அம்மாவுக்கும் இந்த மேடத்துக்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லி அனுப்பி வச்சுட்டு வந்தேன். அது அன்றைக்கேவும் நைட்டு நாங்கள் 2வது ரிட்டன் திரும்பி வரையில் ஒரு ஹோட்டலில் ரொம்ப பசியாக இருக்குது, இன்றைக்கி பூரா சாப்பிடலை அப்படின்னு சொல்லிட்டு போய் சாப்பிட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் 3 பேரும் போய் சாப்பிட போனோம். நான், என் மகளும் என்னுடைய பேரனும் சாப்பிட போனோம். அப்போ செட்டிநாடு திருமங்கலத்தில் அந்த செட்டிநாடு கடையில் போய் உக்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம். சாப்பிட்டு முடிஞ்சு இது பணம் கட்டுற இடத்துல பணம் கட்டிட்டு இருக்கையில் என் பேரன் எங்களை விட்டு கொஞ்சம் வெளியில் போயிட்டான். வெளியில் போய் அவனுக்கு எங்கே போகிறதுன்னு தெரியாமல் அங்கிட்டு இங்கிட்டு அலைஞ்சிருந்துருக்கான். ஒரு 2 நிமிஷம்னு வச்சுக்கோங்களேன், அலைஞ்சிருக்கான். நாங்கள் பிள்ளைய பார்க்குறோம், பிள்ளைய காணும். எனக்கு
பகீருன்றுச்சு. ஐயோ! பிள்ளைய நிறைய பேர் பிள்ளைய பிடிக்கிறாங்களாம், இவனை வேற காணுமேன்னு சொல்லிட்டு ஒரே எனக்கு அழுகையாக வந்துருச்சு. அங்கிட்டு இங்கிட்டு தேடினேன். போலீஸில் போய் சொல்லுங்கம்மா, போய் ரிப்போர்ட் கொடுங்கம்மான்றாங்க. அதுக்கு பிறகு பக்கத்தில் அந்த மீனாட்சி பவன் சொல்லி ஒரு ஹோட்டல் இருக்குது. அந்த ஹோட்டலில் இருந்தவங்க அந்த கேஷியர் இந்தா இருக்குமா, நீங்கள் இந்த பிள்ளையவா தேடுறீங்க, இங்கே ஒரு சின்ன பையன் உக்காந்துருக்கான், வந்து பாருங்கம்மான்னு சொன்னார். சரின்ட்டு போய் பார்த்தா இவன் அப்படியே ஒரு மாதிரி முழிச்சுக்கிட்டு சேரில் உட்காந்துக்கிட்டு இருக்கான். அப்போ என் உயிர் அப்போ தான் எனக்கே வந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு போய் கூப்பிட்டு, அந்த பையன் இந்த ஐஸ்கிரீம் கடைக்கு அங்கிட்டு இங்கிட்ட அலைஞ்சிக்கிட்டு இருந்தாம்மா, அதனால இந்த வாட்ச்மேனு கூப்பிட்டு வந்து உட்கார வச்சுருக்காரு அப்படின்னு சொன்னாங்க. ஐயப்பா ரொம்ப நன்றி சாமி அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்து, கர்த்தருக்கு நன்றி பிள்ளைய சுகபத்திரமாக காப்பாற்றினதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிகிட்டு வந்தோம். இந்த மாதிரிலாம் நடக்குது. என்ன செய்ய, நம்மளை அறியாமல் இவ்வளோ தூரம் நடந்துருது. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. ஆண்டவர் எனக்கு எல்லாரையும் கொண்டு எனக்கு உதவி செஞ்சு நேற்றைய தினத்தில் என்னை பாதுகாத்தார். நன்றி, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென்.